ஹே கைஸ், இன்னைக்கு வந்து பீக்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பீக்கங்காய் தோல் எடுத்துக்கணும், பூண்டு, ஒரு சில புளி, தேங்காய், வரமிளகாய் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு தவாவில் வந்து ஆயில் விட்டு அந்த புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டு, வரமிளகாய் எல்லாத்தையுமே வதக்கி இந்த மாதிரி தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் கொஞ்சம் அப்படி பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பச்சை மிளகா தேவைப்படுறவங்க பச்சை மிளகா போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கோங்க. நான் வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். இப்போ கடலைப்பருப்பையும் தனித்தனியாக இந்த மாதிரி அந்த எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது வந்து பீக்கங்காய் தோல் நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே தனித்தனியாக நான் வறுத்து எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். திரும்ப நம்ம வதக்கின தவாவை அடுப்பில் வச்சு உங்களுக்கு என்ன தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்து நல்லா அப்படி வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இட்லி, தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சாப்பாடு கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது 2 நாள் ஸ்டோர் பண்ணி நல்லா வதக்கிட்டோம்னா 2 நாள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா வதக்கணும். ஓகே, தேங்க்யூ.